அப்படியே வணக்கம் நண்பா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளூர் கோட்டையில், அதாவது வெள்ளூர் ஃபோர்ட்டில் வந்து காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு 4 மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டோங்க. என்னடா இங்கே வந்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் மீன் வந்து இங்கே பிடிக்கிறாங்க. எல்லாரும் வந்து மீன் பிடிக்கலைங்க. இங்கே கவர்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட மீனவர்களுக்கு மட்டும் வந்து இங்கே அலோட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு அண்ணன் வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போனார் போட்டில். வாங்க வந்து இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் வரைக்கும் எவ்வளோ மீன் பிடிச்சோம், எத்தனை கிலோ பிடிச்சோம், என்ன மீன் பிடிச்சோன்றது நம்ம லாஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம அண்ணன் வந்து போட் ஓட்டின்னு போகிறாரு. நம்ம அண்ணனால் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து மேல்மண்ணூரில் வந்து ஒரு வீடியோவில் வந்து பேசியிருப்பார். அவர் தான் வந்து இப்போ என்னை கூட்டின்னு போயிருக்காரு. இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நைட் வியூவில் வந்து இந்த வெள்ளூர் கோட்டையோட மதில் சுவர்களை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குதுங்க. ஏன்னா வந்து வெள்ளூர் கோட்டையை சுற்றி வந்து ஒரு ஃபோக்கஸ் எல்இடி லைட் வந்து போட்டிருக்காங்க. அந்த வெளிச்சத்தில் தான் நம்ம கேமராவில் வந்து கரெக்டாக தெரியுது இது. சரி, நம்ம அண்ணன் வந்து ஒரு 4 மணிக்கு வந்து போட்டிங்கை வந்து எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சரி, அப்படியே தண்ணியில் போயின்னு இருந்தோம். நான் சும்மா ஒரு கொஷின் ஒன்று கேட்டேன் அவரை. அண்ணன் என்னண்ணே தண்ணியோட ஆழம் எவ்வளோண்ணா இருக்கேன், கொஞ்சம் கம்மியாக இருக்குமா அப்படின்னா, இல்லைப்பா தம்பி 40 அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டார் அவர். என்னென்ன சொல்கிறீங்க, 40 அடியா, அப்போ ரொம்ப ஆழம் இருக்குமே என்ன அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து சரி அப்படியே தண்ணியை பார்த்துன்னு உட்காந்து இருக்கும்போது பார்த்தா சைடில் வந்து தண்ணி பாம்புங்கள்லாம் போதுங்க. ஐயோ, கொஞ்சம் ஜாக்கிரதையாக உஷாராகவே இருக்கணும்பா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே கேமரா திருப்பிட்டுங்க. நம்ம அண்ணன் விஜயகுமார் கிட்டே நம்ம இப்போ கேட்டோம், அண்ணா ஒரு 2 கிலோ 3 கிலோ பிடிச்சின்னு போவீங்களா? இல்லைப்பா, எவ்வளோ மாட்டுதோ ஒரு நாளைக்கு அவ்வளோ பிடிச்சின்னு போவோம்பா அப்படின்னு சொன்னார். சரி, எவ்வளோ இன்னும் அப்ராக்ஸாக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக தெரிஞ்சிக்கலாம். எல்லாமே வந்து இப்போ போட்டிருக்கிற வலை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜிலேபி வலை தாங்க. ஸோ இதில் எல்லாமே ஜிலேபி மீன் தான் மாட்டோம். நான் அவரை கேட்டேன்னா ஜிலேபி தவிர்த்து வேறு ஏதாவது மீன் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். மாட்டோம்ப்பா சம்டைம்ஸ் இப்போ கண்டா மாட்டோம் அப்படின்னு சொன்னார். இந்த வெள்ளூர் கோட்டையில் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து மீனவர்களை மட்டும் வச்சு வந்து இந்த மீன் பிடிப்பை வந்து செயல்படுத்துகிறாங்க. ஸோ இங்கே வந்து யார் வேணால் வந்து மீன் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்து நினைக்காதீங்க. அது வந்து மிகவும் தப்பு. ஓகேங்களா? ஏன்னா இந்த வலை போடுறீங்களா, வலை வந்து எப்படிண்ணா போடுறீங்க? எவ்வளோ நேரம் ஆகுது வலை போடுறதுக்கு? இது வலை எப்போ போட்டு எப்போ இந்த மீன் வந்து பிடிக்கிறீங்க நீங்கள்? நான் வலை விடுறது வந்து 2 பேர்ண்ணா. சரிண்ணா. 3 மணிக்கு வருவோம். இல்லை 3:30 4க்கு வருவோம். 3 மணி நேரம் இல்லை 2.5 மணி நேரம். க்ளீன் பண்ணி எத்தனை வந்துங்கன்னா 2 ஹவர் 1.5 ஹவரில் கூட விட்டுக்கலாம். நம்ம இப்போ எப்படி எத்தனை போகிறோமோ அதை எத்தனை வந்து விடும்போது 3 மணி நேரம் கம்பல்சரி ஆகிடும். ஆனால் தான் நம்ம எடுத்து விடணும். ஆகுதுங்களா? டைம் அண்ணா சொல்கிறேண்ணா. ஃபைனலாக வந்து நம்ம அண்ணன் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோ மீன் வந்து பிடிச்சிருக்காங்க. நீங்களே பாருங்கள்.
இப்போ 7 ஆகுதுண்ணா ம் கரெக்டாக 1.5 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரத்தில் மீன் எத்தனை ஏறிட்டு வரும். ஆ இடக்கணும் அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக டக்கு டக்கு டக்குன்னு இடக்கணும். ஏன்னா அது டைம் சொல்லுங்க. ஆகிடுச்சு இல்லை 8 மணிக்கு இது கண்டிப்பா. நான் மறுபடியும் சந்திப்போண்ணா. கண்டிப்பாக கண்டிப்பாக சந்திக்கலாம்ண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோண்ணா. கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூண்ணா. பாய்ண்ணா.